எல்லாருமே வந்து ப்ரெக்னென்ட் ஆனோடனே ரொம்ப பேம்பர் பண்ணுவாங்க, நிறைய சமைச்சு கொடுப்பாங்க, இப்படி பார்த்துக்கோ அப்படி பார்த்துக்கோ எல்லாம் பண்ணுவாங்க. அடுத்து பேபி வந்ததுக்கப்புறம் எல்லாரோட ப்ரையாரிட்டியும் பேபியாக தான் இருக்கும். நம்மளை யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, அதை தாண்டி நிறைய ஒரு ரொட்டீன், பிரஸ்ட் ஃபீட் பண்ணுவோம், தூங்க வைப்போம், அந்த பாப்பா சுற்றியே ஓடுறது. அண்ட் அகைன் நம்ம வந்து அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறோம்ல, எல்லா ஜாப்லேயும் ஒரு டிரான்சிஷன் பீரியட் இருக்கிற மாதிரி அம்மாவோ ஒரு டிரான்சிஷன் பீரியட் இருக்கும் இல்லையா, அந்த பீரியட் தான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். நான் சொன்ன மாதிரி டெலிவரி ஆன 3வது நாள்லேருந்தே அந்த ஹார்மோன் லெவல் 0 ஆயிரும். உடம்பு தனக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒண்ணுமே புரியாது. ஏன் கோவம் வருதுன்னே தெரியாது, ஆனால் கோவம் வரும். ஏன் அழுக வருதுன்னே தெரியாது, அழுக வரும். அப்புறம் நமக்கு ஒன்றுமே பண்ணாத மாதிரி ஃபீலிங் இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனே வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் வந்து பேபி ப்ளூஸ்ன்னு சொல்லுவாங்க. 70% ஆஃப் உமன், இப்போ மேக்ஸிமம் வந்து ஒரு 10ல் 8 பேர் 9 பேர் கூட சொல்லலாம், எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த பேபி ப்ளூஸில் என்ன ஆகும் அப்படின்னா பயங்கர டயர்டாக இருக்கும். மெயினாக ஸ்லீப் டிப்ரிவேஷன். ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வரைக்குமே பேபி அவங்களுக்குமே வந்து தண்ணியில் இருந்தாங்க, இப்போ வெளி உலகத்தை பார்க்குறாங்க, நாய்ஸஸ் எல்லாம் அவங்களுக்கு எல்லாமே அழுக மூலியமா தான் சொல்லுவாங்க. ஸோ ஏன் குழந்தை அழுகுது அப்படின்னு புரியாது, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்றும் புரியாது. ஸோ ப்ராப்பராக ஸ்லீப்பும் இருக்காது, பேபி அழுகும், அவங்களும் தூங்க முடியாது, சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அது எல்லாமே கலந்து தான் அந்த பேபி ப்ளூஸ்ன்னு சொல்லுவாங்க.